ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு தெரியுமா? தோசையும் தக்காளி சட்னியும் தான். நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட் டேவும் கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன் இல்லையா, அதனால் ரொம்ப ஓவராக பசி இருந்தது. அதனால் பப்பாளி பழம் இருந்தது, பப்பாளி பழம் அறுத்து சாப்பிட்டுட்டேன். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் தக்காளி சட்னி வச்சு தோசையும் சுட்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் தான் நான் சாப்பிடணும். என்னால் பசி மட்டும் ஒன்று தாங்கவே முடியாது. காலையில் என்னத்தையாவது ஒன்று சாப்பிட்றணும். அதனால தான் நான் காலையிலே பாருங்கள், ஒரு பழத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 பீஸ் தான் இருக்குது. அவ்வளோ பழம் சாப்பிட்டுட்டேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் டீ வடை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சப்போஸ் வீட்டில் பழம் எதுவும் இல்லை அப்படின்னா தான் சரி 2 வாட்டியாவது வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிடுவேன். அதனால் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நானும் எங்கள் வீட்டு என் பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சாப்பிடணும். நான் பழம் மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்குது. தோசை சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பேன். அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மத்தியானம் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.